சார் பிரெக்னெண்டா இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னு வேற சொல்றீங்க. இப்ப உடனே ஸ்கேன் பண்ணி என்ன ஏதுன்னு பாக்கணும் சார். அப்பதானே வயித்துல இருக்கிற குழந்தையோட கண்டிஷன் என்ன ஏதுன்னு தெரியும். ஸ்கேன் பண்ணி பாக்குறோம். குழந்தை நல்லபடியா இருந்தா மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டை இங்கேயே கண்டினியூ பண்ணலாம். இல்ல ஒருவேளை கரு கலைஞ்சிருச்சுன்னா எங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸ் படி அங்க எங்க அபார்ட் மாட்டோம் சார். நாங்க என்ன ஏதுன்னு எழுதி கொடுத்துருவோம். நீங்க வேற எங்கேயாவது போய் தான் அதை பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நாங்க சொல்றோம். மதனி, என்ன மதனி, வீட்ல ஒருத்தரையும் காணோம், வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. எங்க அம்மா மதனின்னு யாராச்சும் இருப்பாங்கன்னு ரூம விட்டு வெளியில வந்து பார்த்தா யாரையுமே காணோம். நீங்க 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கீங்க. என்ன தச்சி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? அந்த தமிழ்ச்செல்வி கீழே விழுந்துட்டா. ஒரே கத்து. உங்களுக்கு வீட்ல சத்தம் கேட்கல? இல்லையே, நாங்க ரூம்ல எல்லாம் இருந்தோம் மதனி. எங்களுக்குலாம் நல்ல சத்தம் கேட்டுச்சு. ஆமா, மசக்கியா இருக்கிறவ கீழே விழுந்துட்டான்னு சொல்றீங்களே. அவ கத்துன கத்த பார்த்தா எனக்கு என்னமோ குழந்தை வயித்துல தங்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க வாய்க்கு சக்கரை போடுறா தாச்சி. நீங்களும் இந்த வீட்டு வாரிசுக்கு எதிரா பேசுறீங்க. இப்பவே அவ ஆட்டம் தாங்க முடியல. நாளை பின்ன இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களையும் வீட்டை விட்டு துரத்த சொல்லுவா, எங்களையும் இங்க இருந்து துரத்திடுவா. அதனமும் கரெக்ட் தான் அத்த. இதெல்லாம் கண்டிப்பா அவ சொல்லுவா. அதனால அவ அந்த குழந்தைய பெத்துக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது.